Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த யூனிட் 8 யூனிட் 9 சார்ந்து 2 விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். மற்றபடி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேறு எதுவும் இல்லாம தான் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த சால்ட் சத்தியாகிரகா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் குஜராத்தில் நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜாஜி அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி வரைக்கும் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் இந்த சால்ட் சத்தியாகிரகா, அந்த உப்பு சத்தியாகிரகா அப்படிங்கிறது தமிழகத்தில் வந்து நடந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் கொடுத்துருந்தாங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க, எந்த பகுதிகளில் எல்லாம் போயிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நமக்கு இனிஷியல் பார்ட் தெரியும், ஓகேங்களா? நமக்கு திருச்சியில் ஆரம்பிச்சு நமக்கு திருச்சியிலிருந்து டைரக்டாக எங்கே வராங்க அப்படின்னா வேதாரண்யம் வரைக்கும் வராங்க. ஸோ அந்த வேதாரண்யத்தில் தான் இந்த உப்பு சத்தியாகிரகா அப்படிங்கிறது நிகழ்த்த போறாங்க. அப்ப அங்க தேவையான விஷயங்கள்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் பண்றாரு, ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்கூல் புக்ல இல்லாம மற்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயங்களா இருக்கும்ல, அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகால முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த சால்ட் லாவை பிரேக் பண்றதுக்கு உதவிகரமா இருந்திருப்பாரு. ஸோ இவங்க கிளம்புறப்ப பார்த்தோம்னா TSS ராஜன் அவர்கள் வீட்டில இருந்து தான் இந்த சத்தியாகிரகிகள் எல்லாருமே திருச்சியிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தோம்னா எல்லார் கண்கள்லையும், அதாவது சுற்றி இருந்த மக்கள் கண்களில் எல்லாத்துலையும் பார்த்தோம்னா ஒரு அழுகை சார்ந்த ஒரு முகப்பாவனை அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் ராமலிங்க பிள்ளை, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாடலை வந்து இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகாகவே எழுதி கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த பாடலை பாடுறதன் விதமாக நமக்கு மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்ல இருந்தவங்க ஒரு பேட்ரியாட்டிக் ஸ்டேட்டுக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அந்த கலெக்டர் ஒருத்தர் இருப்பார், J.A. தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தான் அப்படிங்கிற அந்த கலெக்டர் என்ன சொல்லுவாருன்னா இந்த சத்தியாகிரகிகளுக்கு வரக்கூடிய வழிகளில் யாரும் சாப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறத கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாரு. இருந்தாலுமே வந்து சத்தியாகிரகிகளுக்கு எங்கே போனாலும் ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். எந்தெந்த பகுதிகளை சுற்றி போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தஞ்சாவூர், திருச்சியில் கிளம்பின அவங்க தஞ்சாவூர், கும்பகோணம், வலங்கையம்மன், செம்மங்குடி, நீடாமங்கலம், திருந்துறைப்பூண்டி அந்த வழியா அப்படியே போய் கடைசியாக எங்கே போகிறாங்க, ஏப்ரல் 28, 1930 அப்போ நமக்கு வேதாரண்யம் போயிடுறாங்க. ஸோ வேதாரண்யம்ல எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சது யாருன்னா நம்ம பார்த்துருந்தோம், சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்கள் தான் வந்து எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தாரு. ஸோ ஏப்ரல் 28ஆம் தேதி போயிருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு 4-5 பேர் வந்து ராஜாஜி அவர்களை கூட்டிகிட்டு போய் அந்த சால்ட் லாவை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த இடத்துல பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அகஸ்தியம் பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த சால்ட் லாவை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணதுக்கப்புறமா விடிய காலையில் இந்த ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து கைது பண்ணுறாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அவர் எந்த ஒரு சிறையில் அடைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் வந்து ராஜாஜி அவர்களை வந்து கைது பண்ணி அடைச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ராஜாஜி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்துக்காக எந்த சிறைக்கு போனார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு திருச்சி சென்ட்ரல் ஜெயில் தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்த பெண்கள் இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நமக்கு தெரியும். ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சால்ட் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு சிறைக்கும் சென்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரையும் கொடுத்துருக்காங்க, சுஜிதா கிருப்லானி அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த பெண்கள்லயே முக்கியமான ஒரு ஃபேமஸான பெண்களா இருந்தாங்க, ருக்மணி லட்சுமிபதி அண்ட் சுஜிதா கிருப்லானி அப்படிங்கிறவங்க தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தரவுகளை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த அகஸ்தியம் பள்ளி எந்தெந்த வழியாக வந்தது அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாஸ், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா FW எல்லிஸ் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ FW எல்லிஸ் அவரை பற்றி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆரிய மொழிகளுக்கும் தென்னிந்திய மொழிகளுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நிறுவனது யாருன்னா நமக்கு FW எல்லிஸ் தான். மெட்ராஸோட கலெக்டராக வந்து இருந்திருப்பாரு. நல்ல ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஒரு தமிழில் வந்து ரொம்ப ஆர்வமிக்க ஒரு நபராக இருந்திருப்பாரு. திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு. திருக்குறளுக்கு மட்டும் இல்லாமல் பல நூல்களுக்கு வந்து உரையும் எழுதியிருப்பாரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு, நாலடியார், சீவக சிந்தாமணி, பரதம்,
பிரபுலிங்க லீலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நூல்களுக்கு வந்து உரை எழுதினவராகவும் இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ இவருக்கு யாரு தமிழ்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர கவிராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் FW எல்லிஸ், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு தமிழை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர் அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ இவர் வேற என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மேல இருந்த பற்றுல அவருடைய பெயரை என்னன்னு சொல்லுவாரு, எல்லிஸ்ன்ற பேரை எல்லீசன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லுவார். ஓகேங்களா? அதே மாதிரி திருவள்ளுவர் மேல ஒரு அன்பார்ந்த ஒரு அவ்வளவு பற்று வந்து வச்சிருப்பாரு. அந்த வகையில மெட்ராஸ் மாகாணத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு காயின்ஸ்ல திருவள்ளுவரோட உருவப்படம் இருக்க மாதிரியான கோல்டு காயின்ஸ் வந்து மின் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான தரவுகளை கொடுத்திருப்பாங்க. இந்த செய்தியில என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட பிரைம்ல இருக்கப்போ, ஓகேங்களா, அவரோட அறிவின் உச்சத்துல இருக்கப்போ ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு தெரியாதனமா ஒரு மருந்தை குடிக்கிறாரு. அது குடிக்கிறப்போ அது பாய்சனா மாதிரி ஆக்சிடென்டலா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை வந்து கொடுத்திருப்பாங்க. இவர் இன்னும் நிறைய நாட்கள் உயிரோட இருந்திருந்தா இன்னும் தமிழ் மொழிக்கான இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறதா இதுல சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு இன் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் யூனிட் 8 யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அகஸ்தியம் பள்ளி, நமக்கு சுச்சிதா கிருப்லானி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது இதை பார்த்தா நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி பார்க்குறப்ப இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜோ இல்லை மற்ற காலம்லேயே வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்கிற மாதிரி அனலைஸ் பண்ணுற மாதிரியுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் இந்த 2 ஆர்டிக்கலை பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.